எங்க திருச்சியில இங்க மட்டும் தாங்க மத்தியானம் கூட தோசை கிடைக்குது. அதுலயும் மல்லிப்பூ தோசைன்னு ஒண்ணு தருவாங்க பாருங்க. அதுக்கு தொட்டுக்க சௌ சட்னியா. இன்னும் யூனிக்கான சில டிஷஸ் தர இந்த ஹிடன் ஜெம் பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே ஒரு ஆர்டிகல் வந்திருக்குங்க. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சம மேட்டர் சொல்றேன். கோவில் நல்லா இருக்கிற மாதிரி அங்கங்க தூணும் மாடவும் வச்சிருக்கிற அந்த ட்ரெடிஷனல் ஆம்பியன்ஸ்ல உட்கார்ந்தோனே சூப்பரா ஒரு பானகத்தை காம்ப்ளிமெண்டரியா தருவாங்க. நாங்க இங்க அடிக்கடி வருவோம்ப்பா. இந்த பொடி இட்லி தோசை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெத்தலை பூண்டு சாதம் ஒன்று சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆமாங்க, வெத்தலையெல்லாம் வச்சு ஒரு சாதம் இங்க கிடைக்குது. அப்புறம் இந்த கறி லீவ்ஸ் பொடி இட்லி நெய்யும் கார்லிக் பொடியில பெரட்டின இந்த பணியாரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகங்க. ஆனா அந்த டொமேட்டோ மசாலா இடியாப்பம் தட்டாலடி சல்போத்துறீங்க. ஏன் கேரட்லாம் ஷார்ட்னு சொல்றீங்கன்ட்டு நான் ஒரு ஹனி சில்லி கேரட் சொன்னேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிராகன் பன்னீர்ல கேஷியோ ஜாஸ்தியா போட்டு நெக்ஸ்ட் லெவல். தோசை எப்பவுமே 3 வகை சட்னி இருக்குமா, அதுல 4 நாள் மாறுற ஸ்பெஷல் சட்னி. நான் போகும்போது சௌச்சா சட்னி இருந்துச்சுங்க. தொட்டுக்கிறது அந்த வெண்ணெய் ஓப்பன் மசாலா தோசை இருக்கு பாருங்க. இட் வாஸ் லிட்டரலி ஓவர் ஃப்ளோயிங் வித் பட்டர். மல்லிப்பூ தோசைக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த குஷ்பு இட்லிலாம் பார்த்திருப்பீங்களா, அதே மாதிரி இந்த மல்லிப்பூ தோசையும் அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குங்க. சாகு கிரேவியோட இருக்கிற அந்த சாகு மசாலா தோசை அட்டா இங்க மஸ்ட் ட்ரை. அது போட் ஷேப்ல சோலை பட்டூரேவை வெங்காயத்தை வச்சு சாப்பிடுறது தாங்க ரியல் டேஸ்ட். உங்கள்கிட்ட ரைஸ் ரொட்டி அண்ட் நான் காம்பர்ஸ்லாம் கூட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதையுமே வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கடை டைமிங்கும் காலைல 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும். திருச்சி தில்லை நகர் செகண்ட் கிராஸ் ஈஸ்ட்ல டிஆர்பி கிளினிக் பக்கத்துல இருக்கிற பெண்ணை பவனுக்கு ஃபேமிலியோட இன்னைக்கே ஒரு விசிட்ட போட்டுருங்க.